இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பர்வதாம்பிகை அருள்மிகு பரசுராம லிங்கேஸ்வரர் அயனாவரத்தில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நான் தேவாரம் பாடுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே அடியார்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட நான் தொடர்ந்து 5 நாள் இங்கே பாட போகிறேன். இங்கே பாருங்கள், இவங்க தான் அடியார்கள்லாம், தேவாரம் பாடுற அடியார்கள். இங்கே தொடர்ந்து 20லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் தேவாரம் பாடுறாங்க. பரசுராமர் விஷ்ணுவின் 6வது அவதாரம் ஆவார். இவரது காலம் திரியக யுகமாகும். இவர் ஜமதகன்னி ரேணுகா இளையரின் மகன் ஆவார். பரசு என்றால் கோடாரி என்று பொருள். இவர் கடுந்தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து ஒரு கோடாலியை பெற்றார். அதனால் இவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் வெள்ளி தேவாருடன் காட்சி தராங்க. தேவாரம் பாடல் தெரிகதிரும் திங்களுமாய் நின்றாடி தீக்கரலாய் உள்ளே திகழாடி. இங்கே பின்னால் நாகலிங்க மரம் பூரா பூவுங்க. அவ்வளோ மொட்டு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாகலிங்கம் சர்வம் அப்படியே படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ள மரம் பூரா பூக்களாக இருந்து கீழே வேற கொட்டி நிறைய இருந்துச்சு, இதழ்களோடு நிறைய இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது.